நிற வீடுகள் சவால் விளையாடுவோம். பெண்களே, கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் ஆர்டர் செய்து விட்டேன். இதோ எங்கள் டெலிவரி வந்துவிட்டது. ஓ, நிறுத்துங்கள். பெட்டிகளை திறந்து எங்கள் வீடுகளை தயாராக்கலாம். ஓ, அதென்ன, என் சொத்திலேயே இருக்கிறது. மைக், இத சுத்தம் செய் தயவு செய்து. ஓ, இது எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த அறை அழகாக இருக்கிறது. என்னிடம் நிறைய இருள் உள்ளது. நான் பார்த்தால் அனைவரும் தங்கள் வீடுகளிலிருந்து துவங்குகிறார்கள். எனக்கு ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். ஓ ஓ, எம்மா, மன்னிக்கவும். எம்மா, அமைதியாக இரு. சரி, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். நான் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளேன். என்ன அது? ஆம், இங்கிருந்து வெளியேறு. இது எனது வீடு. இப்போது நான் அதை நீளமாக பூசப் போகிறேன். நாம போகிறோம். இந்த கூரையை பாருங்கள். என்னை இதிலிருந்து விடு. அப்படியே அங்கே இனி ஓரளவு அலங்காரம் செய்யலாம். அது எனது கால்கார்களுக்கு நிறுத்த பாதை. அப்போ இங்கே ஒரு vlog வைக்கலாம். அப்போ எல்லாருக்கும் யார் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும். எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. நான் பயங்கரத சிவப்பு புத்தக முன்னுரிமைகளை வீட்டின் சுற்றியெல்லாம் வைக்க விரும்பினேன். ஆனால் அது வேலை செய்யவில்லை. மீண்டும் முயற்சிப்போம். மிக சிறப்பு. இப்போது எனக்கு ஒரு பலூன் ஊத வேண்டும். இதை போட்டு விடுவோம். நான் தான் உலகின் அழகான வீட்டை பெறப் போகிறேன். எனக்கு தெரியாது. எங்க இருந்து வந்தது? மேரி, அது உன் பலூனா? மேரி, உனக்கு மிகவும் அழகான வீடு இருக்கிறது. எம்மா, நீ மேரியின் வீட்டை பார்த்தாயா? அரே, பசங்க ஏற்கனவே தங்கள் வீடுகளை அலங்கரித்து விட்டார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் பெட்டியில் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் இருக்கிறது. ஐயோ, நான் நினைத்தது போல எளிதாக இல்லை. என்றாலும் எனக்கு உதவ யாரோ ஒருவரை அறிவேன். கட்டிடக்காரர்கள் ஏதேனும் செய்ய முடியும். சரியா? ஹலோ ஏகப்படா, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? Ari, Tessie, jeg gidder ikke å synge, jeg kan ikke யோசிக்கல. Det kommer til å årsø. ஓ, அருமை. ஓ ஆம், நான் உனக்கு பணம் கொடுக்க வேண்டும். எனக்கு நிறைய பணம் இருக்கிறது. அதனால் ஆம், இதோ உனக்கு. குட் பை. என் வீடு எப்படி இருக்கிறது? குளிர் சாதனமாக இருக்கிறதா? எவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த வாழைப்பழம். நிமிஷம், நான் புல்வெளியில் உட்கார்ந்து வளர்த்து ஒரு பதிவேற்று. ஹஹா, வூ, வாழை மரம் ஏற்கனவே வளர்ந்து விட்டது. இது மிகவும் என்று மட்டும் பசியை தூண்டுவதாக இருக்கிறது. இங்கு நிரம்ப சுலபமாகவும் அழகாகவும் மலர்ந்து ஒரு பெரிய சுவையான கூலருடன் நேசிக்கலாம். என்ன? ஹே, வாவ், ஹே, மேரி. அவளின் பவல்வெளியில வாழைப்பழங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பிரியமாயிருங்கள். மூச்சை விடு. ஒரு செகண்ட் காத்திருக்க. எனக்கு ஒரு அருமையான யோசனை உள்ளது. நான் ஒரு கூடைப்பந்து மைதானம் அமைக்கலாம். நான் இங்கு ரொம்ப ஸ்னோ கொள்ள போகிறேன். தொழில்முறை கோரண்டு நடந்தாலும் நான் என்றாவது பாஸ்கெட் பாலில் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். 3 குழுக்களில் 3ஆவதாக வந்தோம். ஆஹா, அந்த பிரம்மாண்டமான ஷாட். நான் யார்? எனக்கு மன்னிக்கவும். அதை எரிந்து கொடுக்க முடியுமா? சூப்பர் கோல். என்ன? நீ எப்படி செய்தாய்? ஆடி எழுந்தாள். மாரியம்மா, ஸ்விங்கை ஒருங்கிணைக்க வேண்டும். மிக கடினமாக இல்லை என்று நினைக்கிறேன். வை, நான் அது செய்துவிட்டேன். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. என் பிரியமான பொம்மை ஸ்விங்கை அதற்கு ஆடித்து விடுகிறேன். இதுதான் என் அழகான அஞ்சல் பெட்டி இருக்கும் இடம். நிச்சயமாக சில அழகான ஸ்டிக்கர்கள் தேவையானது. அதை மேலும் அழகானதாக மாற்ற அவங்க அங்கே என்ன செய்றாங்க? அப்போ என் பொம்மை என்ன செய்யறது? சரி, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், எனக்கும் ஒரு மெயில் பேக்ஸ் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது.
இந்த எளிய மஞ்சள் பெட்டியை சிறப்பானதாக நான் மாற்றுவேன். அங்கே சில பூக்கள் இருக்க செய்ய போகிறோம். அழகானது. என்ன, பெண்கள் தங்கள் உணவு பெட்டிகளை தயாரித்து விட்டார்களா? எனக்கும் ஒன்று வேண்டும். இந்த நீல பெட்டி சிறிது சலிப்பிக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு கருத்து உள்ளது. அதில் ஒரு டைனோசர் வையுங்கள். ஓ, வணக்கம் தபால்காரர். என்னுடைய கடிதங்களை கொண்டு வந்தீர்களா? ஹே, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததா? நான் நன்றி. உங்களுக்கு உதவி திறந்ததுல சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சார். ஓ ஓ நீ தன்னுடைய அஞ்சலகம் அருகே அதை அடிச்சிட்ட. நீ என்ன நினைக்கிற? ரத்த வெடி. சரி, உனக்கு இனி கடிதங்கள் இல்ல. இப்ப இப்படி அழகா இருக்காங்க யாரு? நீ அழகா இருக்கிற. நீ எவ்வளோ அழகா இருக்குங்க. ஓ, நான் உங்களுக்காக ஒரு கடிதமா வச்சிருக்கேன். நன்றி. அடுத்த காலில் நின்று கொள்ளுங்கள். எல்லோருக்கும் தங்கள் புல்வெளியை அலங்கரிக்க நேரம் கிடைத்தது என்று நான் காண்கிறேன். வா, ஹாய், என்ன செய்கிறாய்? நான் அந்த எதிர்நுழைய நீளமா பெய்யவிருக்கிறேன். ஆம், தரையை நீல நிற நுரை பாய்மை பொருள் இடப் போகிறோம். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? சரி, என்னுடைய ஆயுதங்களுக்கும் பொம்மைகளுக்கும் ஒரு அலமாரி வேண்டும். அவை இங்கே அருமையாக தெரிகின்றன. சும்மாதான். ஹக்கி வெக்கி, என் பொம்மைகளை காப்பாற்று. இப்போ நான் சமீபத்தில் மைன்கிராஃப்டில் கண்ட 2 வைரங்களை சுவரில் இணைக்க வேண்டும். ஆஹா, டைனமைட் மேசை மிக சிறப்பு. எனது புது செல்ல பூனைக்கு இடமெல்லாம் வேண்டும். அதை நான் ஜாக்கு என்று பெயரிடுகிறேன். நாம் ஒரு விளையாட்டு பகுதியை உருவாக்கப் போகிறோம். அருமை. இது நிறைய சூப்பரா இருக்கு. வாவ், மைக் அவன் அறையை அழகாக அலங்கரித்திருக்கிறான். நானும் அப்படியே என்னுடைய ஸ்டைலில் இனிதே அதுபோல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் சுவர்களை நம்மால் முடிந்த அளவு செய்யலாம். இங்கு கொஞ்சம் அதிகமாக பிங்க் நிறம் தேவை. அதுக்கு என் பிங்க் நெயில் பாலிஷ் உதவும். சரி, எல்லாமே நான் எதிர்பார்த்த விதமாக இருக்கிறது. அற்புதம். குளிர்ச்சியாக இப்போது 2 இளஞ்சிவப்பு மேகங்கள் மற்றும் எனது காதலனுடன் இருக்கும் புகைப்படங்கள். வாங்க செல்வோம். நாம் ஒன்றாக அழகாக இருக்கின்றோம். இங்கேதான் டீபோன் சரியாக பொருந்தும். அருமையான அணிகலன்களும். ஆம், ஓசையற்ற பின்னணி இசை பாதிப்பில்லாமல் இருக்கும். நான் இங்கே என் முடியை வரிசைப்படுத்துகின்றேன். PAN.C. ஆஹா, அற்புதம். இதோ என் செல்லப்பிராணி பூனை. சூப்பர். ஓஹோ, நீ உலகத்திலேயே மிக அற்புதமான பூனை. நான் உன்னை காதலிக்கிறேன். எல்லோரும் இவ்வளவு நேரம் கம்பளங்களை செய்து விட்டார்களா? நான் மட்டும் இல்லையா? இதையெல்லாம் உடனே மாற்ற வேண்டும். நான் சுவர்களை என் விருப்பமான மஞ்சள் நிறமாக பூச வேண்டும். நானும் இட்டாலியன் சைக்கிள் விசைஸ் குட்டுவரிசையில் இருக்கிறேன். அதனால எப்போதும் சூடாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். இப்போ எனக்கு சில மணல் தேவை. அதனால் நான் பிபாசில் இருக்கிறேன் போல தோன்றுகிறது. நீ ஆசையுள்ள குட்டி வாத்து. நீங்கள் சுவற்றில் போக போகிறீர்கள். இது என் மிகவும் பிடித்த பொம்மைகள் அனைத்தும் உள்ள தொடர். வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களை எல்லாரையும் நேசிப்பேன். பின்னர் ஒரு மூலையில் நான் வரையக்கூடும் இடம் உள்ளது. என் யூகுலிலை வாசிக்கலாமா? இந்த பியூச படம் இங்கே மிக அழகாக இருக்கும் பாருங்கள். இது நான் மற்றும் என் நாய் ஜெர்ரி ஆகியோரது படம். ஜெர்ரி, என்ன சொல்றேன்? ஒரு குழந்தைதான். இது உன் சிறிய இடம். நண்பா ஜெரி, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு எலும்பு வேண்டுமா? இது வா, நல்ல பையன். அருமை.
என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், எவ்வளவு அருமை! எனக்கு ஒரு சுவையான சிகிச்சை இருக்கிறது. இது என்ன? நான் தவறவிட விரும்பவில்லை. இல்ல, உட்காருங்கள். நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. இது உண்மையில நல்லது. என்ன ஒரு சுவையான கிராமலில் புழு. மேலும் எனக்கு ஒரு பீஸ் கம் கிடைச்சது. எனக்கு கம் பிடிக்கும். நான் அதை திறக்கிறேன். நீளமாக இருக்கிறது என்று பார்ப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ இல்லை, நான் ஒரு பூச்சியை விழுங்கி விட்டேன். இல்லை, என்ன ஒரு கியாடுமை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எம் எம் எம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ இல்லை, அது எப்படி அங்கே வந்தது? என் பப்ளிக் கம்மிலிருந்து வெளியே போ. ஓ, என்ன ஒரு பயங்கரம். ஓ இல்லை, ஓ இல்லை, ஓ இல்லை, நான் பார்க்க முடியவில்லை. நான் முதலில் இருக்கலாமா? மிகவும் சரி. அது என்ன? ஹாம், நாம் முயற்சிக்க வேண்டும். பார்ப்போம். என்ன சுவையானது? உன்னிடம் இல்லை. சரி. அது புளிப்பு ஜெல். ஓ, அது மிகவும் புளிப்பு, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்வோம். நான் இதை சாப்பிடுவேன். இல்லை இல்லை, நீ மறந்து விட்டாய். சரி, நான் இங்கே கொஞ்சம் வைக்கிறேன். நான் ஒரு சோகமான முகத்தை வரைந்தேன். அப்படிதான், மிகவும் புளிப்பு. நீங்க மிகவும் நகைச்சுவையா இருக்கிறீர்கள். என்னை பற்றி என்ன? நிச்சயமாக என்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு சுவையான பொருள் கிடைத்தது. இதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். ஹே, அது எனது. இந்த மிட்டாயை நான் மிகவும் விரும்புகிறேன். என்ன அழகான கயிறு. மேலும் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. தூய மகிழ்ச்சி. நான் ஒரு யோசனை வந்தேன். அதன் சுவையை கெடுக்க மாட்டேன். அல்லது நான் கெடுக்கலாம். நிறுத்து. என்ன நடக்கிறது? அது நீங்களா? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? என்ன? என்ன? ஓ, தயவு செய்து. சரி, வாவ், என்ன அழகு. எனக்கு மிகவும் பிடிக்கும். பார்க்கலாம். இது மிகவும் நல்லது. ஓ, நான் ஹாம்பீர் மறந்துட்டேன். இப்படி ஒரு சுவையான சிகிச்சையை விட்டுவிட முடியாது. சூப்பர். ஏய், இது என் முறை இருக்கலாம். நிறுத்து. எனக்கு இன்னும் ஒரு சுவையான கண் உள்ளது. இது ரொம்ப நல்லது. சரி, நீங்கள் தொடங்கலாம். இங்கே என்ன இருக்கிறது? காத்திருங்கள். கேவியார். அது கேவியாரா? நாம் முயற்சிக்க வேண்டும். அது நல்லது. இது ஒரு விசித்திரமான சுவை, ஆனால் எனக்கு பிடித்திருக்கிறது. ருசியானது. ஓ, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, எனக்கு உதவுங்கள். ஓ, நான் காப்பாற்றப்பட்டேன். ஆமாம், சரியாகத்தான். இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. நன்றி. வாருங்கள். 3, 2, 1. வாவ், எனக்கு அது மிகவும் பிடித்தது. அதனால் இங்கே என்ன இருக்கிறது? மேலும் காண்டி இருக்கிறது. நான் உன்னை இப்போது சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு பிரகாசமான சுவை. நான் பொம்மையை உருவாக்குவேன். அதை மேலும் சிறப்பாக செய்ய பவுடரில் மூழ்க வேண்டும். புளிப்பு. என்ன, உனக்கு ஒண்ணு வேண்டுமா? ஆமாம். இல்ல. ஓப்ஸ், எவ்வளவு தனிமை. இது ஒரு சுவையான பொம்மை. எனக்கு இன்னும் வேண்டும். இங்கே நீங்க மறந்து விட்டீங்க. இங்கே வா. நான் மூடியை திறக்கிறேன். ஓ, என்ன ஒரு சுவையான ஜாம். நிச்சயமாக இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, புளிப்பாக இருந்தாலும் சுவையாக இருக்கிறது. நான் முயற்சி செய்யலாமா? சரி. நீ என் சொத்து. நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதை மூழ்க விடுவோம். அதை முயற்சிப்போம். அது நல்லது. நான் செய்யலாமா? வாங்க போகலாம். இது எனது பிடித்த பானம். நான் இதை விரும்புகிறேன். ஓ, ஆம், இது ருசியாக இருந்தது. நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன? நான் இந்த கோப்பையை எடுப்பேன். ஒரு சுவையான கோப்பை. அதுல சோடா ஊற்றுவேன். அதிலிருந்து இன்னும் சுவையாக இருக்கும். நீ பகிர்ந்து கொடுக்க முடியுமா? அப்புறம் உன்னுடையது என்ன? நான் அதை திறக்கிறேன்.
வாவ், ருசியாகவும் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கிறது. வாவ், ஹாம் ஹாம், ஏதோ ஒன்று குறைகிறது. ஒரு யோசனை வந்தது. ஏய், அப்படி செய்யாதே. வேலை செய்யவில்லை. நான் கிண்டல் செய்தேன். இதோ நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கும் ஒன்று வேண்டும். ஹே, எனக்கும் ஒன்றை கொடுக்க முடியுமா? மிகவும் சரி. குடிப்போம். அருமை. இப்ப ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கெல்லாம் வேணும். ஆம், அது ரொம்ப அருமை. அற்புதம். நீங்க சாப்பிட்டீங்களா? இப்போது நான். நீங்கள் தயாரா? தயாராக வாங்கலாம். வாவ், எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது சுவையானது. உன்னை பாதுகாத்துக்கொள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இது வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது அதை திறந்து சுவைக்கிறேன். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள். இது என்ன? எனக்கு தெரியாது. நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும். நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். ஓ, அங்கே ஜெல் ஊற்று. அதுவே இன்னும் கொஞ்சம். இப்ப அதை சேர்த்து ரொம்ப சுவையா இருக்குது. ஓ, அப்படியா? நானும் முயற்சி செய்கிறேன். எனக்கு எனது சொந்த முறை உண்டு. அதுதான் இன்னும் மற்றும் பார்ப்போம். ஆம், என் வாயில் ஒரு குதிரை சாண்ட்விச். நான் இதெல்லாம் சாப்பிடுவேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நீங்க ரொம்ப நகைச்சுவையானவர். அது மிக அருமை. இது என்ன? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மேரி, பாருங்கள், எனக்கு இதுவும் தேவை. வரைதல் சிறப்பு. விளையாடுவோம். சரி, என் 0. நான் இங்கே போவேன். இங்கே கடைசி குறுக்கு. அப்படியே. ஆம், நான் வென்றேன். எப்படி இருக்கிறது? ஏய், இல்ல, இந்த கடன் மற்றும் நீங்கள் என்னை பெறுவது என்ன என்பதை பார்க்க தயார்தானே? நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு இனிப்பு வேண்டும். இந்த கேக். கண்டிப்பாக என் பாசிமிகு எல்லாம் தயாராக இருக்கும். ஹர்ச்சி, அறிவியல் இல்லாதவர்கள் இப்படிதான். நீங்கள் சமையலில் அமைதியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் எண்ணத்தில் இல்லையேல் சரியாக ஆகாது. எனக்கு கேக்குக்காக பல நிறங்களுடைய கேக்குகள் ஏற்கனவே உள்ளன. முதலில் ஒரு சிவப்பு அடுக்கு இருக்கும். கிரீமை அழுத்தி வீழ்த்தவும், மேலே மஞ்சள் போடவும், அதற்கு பிறகும் மீண்டும் கிரீம் அடுக்கு, அப்படியே பச்சை மற்றும் பின்பு நீலம். அதை ஒரு அடுக்கு பச்சை மாஸ்டிக்கால் மூடி விடுவோம். மேலும் ஸ்கிட்டில்ஸ் மனம் கொண்ட வண்ண கோலங்களுடன் எல்லாவற்றையும் அலங்கரிக்கவும். ஆம், அது மிகவும் ருசியானதும் பிரகாசமானதாகவும் இருக்கும். எனக்கு தோணுது அது முடிந்து விட்டது. நான் மிடரு கூட சேர்க்க முடிந்தது. நான் சாக்லேட் கேக் சாப்பிட போகிறேன். ஏனெனில் சின்ன பெண் சோஃபி சாக்லேட்டை மிகவும் விரும்புகிறாள். ஆனால் அதை மூலிகழனி பழங்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. அதை சாக்லேட் மற்றும் நுடல்லாவால் அலங்கரிக்க போகிறேன். ஆம், சோஃபி இந்த சாக்லேட் பரிசுகளை விரும்புகிறாள். மேலும் சாக்லேட் மேலே கொஞ்சம் M&M's. ஓ மை காட், என் கேக் மிகவும் சாக்லேட் நிறைந்ததாக மாறிவிட்டது. என்னோட கேக்கு தான் கிட்டத்தட்ட ரெடி. எனக்கு நூடல்லா வேணும். ஆனா அது எங்க இருக்குன்னு? நுடெல்லாவையும் எம்களையும் யாரெல்லாம் பயன்படுத்தினர்? என் கேக் செய்ய அதை உபயோகிக்க வேண்டும். நுடெல்லா ஒன்று கூட இல்லை. எம் மிட்டாய் ஒன்னும் கூட இல்லை. ஓ, என்ன ஒரு கவலை. சரி பாட்டி, என் செய்த சாக்லேட் இனிப்புகளை திருடி இருந்தால் நான் அவள் பேரிக்கிழங்கை எடுத்துக் கொள்கிறேன். மைலி, ராஸ்பெரிகளை திருப்பி கொடு. அப்படியே எடுத்துச் செல். சரி, நான் எங்கு நிறுத்தினேன்? ஓ சரி, ராஸ்பெரிகளில் பாலையும் பாத்திரத்தில் போட்டு மிக்சியில் நன்றாக தரிக்க. ஓ ஆம், நாங்கள் இந்த ராஸ்பெரி சிரப்பை பெற்றுள்ளோம். இதை இந்த பலூனுக்கு ஊற்றலாம். தயார். இப்போது பலூனை இனிப்பு குளிர் மிட்டாய் உட்பகுதியில் வைத்துக்கொண்டு இனிப்பு மீது கொட்ட வேண்டும். ஆச்சரியம் கொடுக்க போகின்றது. கிரீமை தடவி விடலாம். இனிப்பு ஒன்றை விட்டு வைக்கலாம். அப்படித்தான்.
மற்றும் நிச்சயமாக ஹப்பா பப்பா சுவையுடன் நெய்லி ஜெல்லி ஊற்றுவேன். எவ்வளவு சுவையாகவும் அழகாகவும் உள்ளது. சற்று மிட்டாய் தூவல் ஊற்றுவோம். நான் தயாராக இருக்கிறேன். யூஹூ! நான் எல்லாவற்றையும் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். எல்லாமே சுவையாக இருக்கிறது. நான் பச்சை கேக்கோடு தொடங்க விரும்புகிறேன். ஒரு துண்டு வெட்டுவோம். வாவ், இது எவ்வளவு விசிறி! சூப்பர், மிகச்சிறந்த சுவை. இப்போது நான் சாக்லேட் இதயத்திலிருந்து ஒரு துண்டு வெட்ட விரும்புகிறேன். ஓ, எனக்கு நம்பிக்கை இல்லை. இது உள்ளே மிகவும் சாக்லேட் போன்றதாகவே உள்ளது. ஓ, மேலும் மிகுந்த சுவையாக உள்ளது. இப்போது கடைசி கேக். இந்த சர்க்கிள்கள் கேக்கில் யாருக்கு? ஏன் இவைகளை தேவை செய்கிறேன்? சரி, இப்போது விளங்க போகிறேன். 100. நீங்கள் ஒரு பிங்க் கரடியை பெறுவீர். ஓ, அருமை! இது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நான் இப்போது இலக்கை அடிக்கப் போகிறேன். வாவ், இதுவா ராஸ்பெரி சிரப்? இப்போது இந்த கேக்கை சுவைக்க வேண்டுமானால் என்ன சுவை! சூப்பர், நன்றாக சரி செய்தாய் சோஃபி. உன் பியரை தயிர். இது மிகவும் மென்மையானது. நன்றி சகோதரி. மைலி வென்று விட்டாள். என்ன? ஹூரே! வெற்றி எனது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் குழம்பிய முட்டை வேண்டும். நீ அதை எனக்காக சுவைக்கப்பட முடியுமா? கண்டிப்பாக செல்லம். நீ நினைக்கின்ற எதையும். நான் எங்கு தொடங்குவது? நான் ஒரு பாரம்பரிய தள்ளி போன முட்டை செய்வேன். நாங்கள் முட்டையை ஒரு வாணலியில் உடைத்து பக்கத்தில் பெய்கனை வைக்கிறோம். எனது தள்ளி போன முட்டைகள் தயாராக உள்ளன. அவற்றை தட்டில் ஊற்றுவோம். புழுங்கிய பெய்கனிலிருந்து காதுகளை உருவாக்குகிறோம். மேலும் நான் இந்த பால்கோவையை நறுக்கமாக வெட்டி மீசைகளை உருவாக்குகிறேன். நல்ல வேலையாட்டி மைலி. நன்றாக சமைக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் சோஃபி முட்டைகளை நன்றாக சுட வைத்து விட்டேன். உண்ணவே மாட்டேன். இப்போது பிறழியை உரிக்க வேண்டும். அழகு. இப்போது முட்டையை 2 பாதியாக்க வேண்டும். சுட்ட முட்டையின் 1 பாதியில் கைசையை சுழற்றி அமுக்கவும். இப்போது மற்றொரு பகுதியை மேல் வைக்கவும். கண்ணாடியை உருவாக்குவோம். கண்களையும் வாயையும் நுழைக்கவும். ஓ, பார்ப்பறவை மற்றும் முட்டை கிடைத்தது. ஓ, அற்புதம்! ஹாய்டி டாய்டி ஷோர்ட்ஸ் கிடைக்கிறது. ஓ, ஆமாம். ஓ, விஷிடுவோம். சமையலுக்கு தொடர்வோம். இப்பொழுது நம்மால் மஞ்சள் கறி எடுக்க வேண்டும். புய்வையும் மாறுவுக்கு செய்யப்பட்ட முட்டைகள் உண்டு. உலர்த்தப்பட்ட மஞ்சள் கருமுள் கருவிலுடன் குழைக்க வேண்டும். மஞ்சள் கருவை குச்சி துண்டாக்கிய பின் அவற்றையும் வர்ணம் செய்ய வேண்டும். ஓஹா, 4 வண்ண வேலைப்பாடுகள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். இப்போது முட்டை கருவை உள்ளே வைக்கவும். அது அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். ஆஹா, அருமை. ஷெஃப், என் மூலம். இது என்ன? வாவ், எப்படி குளிராக இருக்கிறது. எல்லாம் அழகாக தெரிகிறது. அதை கொஞ்சம் வேற. சரி, அதை பரிமாறுவதற்கு முயற்சிப்போம். ஒரு துணியை எடுத்துக்கொள்வோம். இது நன்றாக மணக்கிறது. அப்படின்னா சரியானதுதான். சரி, இன்னும் என்ன தயாரிக்கப்பட்டிருக்கும் என்று பார்ப்போம். ஓ, நிறமுடைய முட்டைகள் இங்கே. இது போன்று நான் எதையும் சாப்பிட்டதில்லை. சிறப்பாக இருக்கிறது. அஃபா, எவ்வளவு அழகானவை. இவை சிறிய குழிவிட்ட குஞ்சுகள். ஆஹா, இத்தகைய அதிசயத்தை யார் தயாரித்தார்கள்? நான் இனிமேலே உங்களை குழந்தைகளே சாப்பிடப் போகிறேன். என்ன? ஓ, மிகவும் ருசிகரம். இது அழகாகவும் வாய்ப்பாயும் உள்ளமாகவும் இருக்கிறது. சுவையாக. காஃபி. இது மிக கொடூரமாக உள்ளது. ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு இறக்கமற்றவள நிறுத்திவிடு. ஆஹா, இது மிகவும் ருசியாக உள்ளது. நன்றி பாட்டி. ஆஹா, அவள் அவற்றை பருகினாள். ஆஹா, எனக்கு மிகவும் பிடித்தது. வெற்றி உங்களுக்கே. என் சாஸ்
என்னது உங்களுக்கு அது நகைச்சுவையாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் ஓவியம் முடித்து விட்டேன். எனக்கு பாப்கார்ன் வேண்டும். உங்கள் விருப்பங்களை காத்திருக்கிறேன். இல்லை, தாமி விருது மிகச்சோசி பாப்கார்ன் இயந்திரத்தில் வாங்கிவிட்டோம். Itri rhythm instead சுவையாக தெரியுமால் சேப்பம். பிரதேசத்தை இயற்கை முறைகள் ரேசியர்களின் டோரிஸ். ஓ எஸ் இது வேலை செய்கிறது. எனக்கு தெரியாது. கிரீன் பாப் இங்கே மட்டுமே இறந்து விடுகிறது. யோசனை. நான் பாபை இயற்கையான முறையில் இறக்க செய்ய முடியும். இது கஷ்டமாக இருக்கும். அத ஒரு பிளண்டரை எடுத்து சாத்துங்கள். தயாரா? இப்போது பெற்றியில் மக்காச்சோள பொரிய முத்துக்களை ஊற்றுங்கள். அது பத்தும். துடைப்புடன் உறுதியாக மூடி முடிவிற்கு காத்திருக்கவும். எந்த நேரத்திலும் இப்போது பாப்கார்ன் சமைக்க தொடங்கும். இப்பொழுது உறுதியாக இது ஒரு தவறு. நீங்கள் மேய்ச்சல் பாப்கார்ன் போட வேண்டும். நான் சாஃபிக்காக பாப்கார்ன் மொட்டை திரட்ட விரும்புகிறேன். ஆம், சூப்பர் டஸுடன் மைஸ். ஒரு சூப்பர் டஸ் மாலை. எனக்கு எளிய யோசனைகள் இருக்கின்றன. மைஸ் சமைக்க காத்திருக்கிறேன். இன்னும் தயாராக எதற்கு இல்லை? ஓ, எனக்கு மின் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படிதான். மேலும் அதிகபட்சமாக. ஓ இல்லை, நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது எனக்கு ஒரு சகஜமாக களைப்பின் போக்கின்றது. என்ன செய்வது? ஓஹோ, சூப்பர். சுதந்திரமா? எங்கிருந்து தொடங்கலாம்? வாவ், அது எரிஞ்ச பாப்கார்னா? இங்கே எனக்கு அப்படி ஒன்றும் வேண்டாம். இப்போ அதை மேசையிலிருந்து துடைத்து விடுவோம். அதை தொட்டு பார்க்கவே நினைக்கல. சரி, நல்லா இருக்குது. ஓ, அந்த பச்சை பாப்கார்னை நான் முயற்சிக்க விரும்புறேன். இது ருசி இருக்குது. முயற்சி செய்யலாம். எவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது. இது ப்ரோக்கோலி சுவை போல உள்ளது. இதை நீக்குங்கள். அப்படியா ருசிகரமாக இருக்கும். இது வகுப்பு பூ மச்சு முளைத்து அங்கே இருப்பது போலதானே. நல்ல குளிர்ச்சி. வாருங்கள், இப்போது முயற்சிப்போம். ரொம்ப ரசிக்கத்தக்கது. சமையல்காரர், நீங்க தான் வெற்றியாளர். சாஃபி கண்மணி. ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ்! ஓ, இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்பவும் சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்கு சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, பேசலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே. தயவு செய்து. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா? வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்து இருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே. பாருங்கள், குளிராகி இருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும். நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல.
அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன எதற்கு இது வரவில்லை? ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கிடப்பிக்க வேண்டாம் கெட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி, அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே, நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம். அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலிய உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவி கொள்கிறேன். நான் திரிலாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியா இருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதற்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை நீங்க. மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ, உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. அதை பாருங்கள். ஆம், இது உருவாக்கப்பட்டுள்ளது. பார்மலேடு, அது ஒரு வினோதம். வாவ், இது அபாரமானது. என்ன அதிர்ஷ்டம். உண்மையில் என் கோட்டு மிக சிறியதுதான். அவ்வளவு சிறிது எங்கேயோ காணக்கூடிய நிலையில் இருக்கிறது. என்னை பற்றினால் எதுவும் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தை விட மேன்மையானது. சரி, ஆஹா, அருமை. நாங்கள் ஒவ்வொரு கடைசியையும் ரசிக்கிறோம். ஓ, லாஷ்லி, அதை எனக்கு விடு. பாருங்கள், இது எனக்கு சொந்தம். சரி, எனக்கு இன்னும் முழு மத்திய அளவேனும் கோக் இருக்கிறது. நானோ அதனுடன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். முதல்ல பாதியா வெட்டுவோம். கட்டையாகவும் பேனஸ் கட்டைகளாகவும் பிரிக்கலாம். பார்க்கறையா? என் யோசனையை பாருங்கள். அது மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா? சரி, முயற்சி செய்கிறோம். மகிழ்ச்சி மிகவும் குறைவு இல்லாமல். இது முதல் தடவை நான் ஏதேனும் மதுரை சுவையுடன் மோர் மேலட் சுவைத்திருக்கிறேன். இது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. ஹே கென்னி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? சரி, ஐயையோ, நீ ஏற்கனவே உன் ஜாம் உணவுக்கு பின்தங்கி இருக்கிறாய். அதை முழுமையாக அனுபவிக்க செய்துவிடு. அருமையானது. அதை அனைத்தையும் ஒரே முறையில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நேரம்தான். என் சூப்பர் மெகா கோலாவை முயற்சிக்கவிருந்தேன். நேரம் எண்ணிக்கொண்டிருந்தேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி தோழி, உன்னுடைய லேபிளை களைந்துவிட நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உள்ளே எவ்வளவு சூப்பராக இருக்கிறாய் என்பதை பார்க்க முயற்சிக்கலாம். ஆம், எனக்கு ஒரு அழகான யோசனை உள்ளது. அதை மிக பெரியதாக ஊற்றலாம். ஆமாம், அது அவ்வளவு எளிதல்ல.
சரி, பரவாயில்லை. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரு சரிகரவையை பயன்படுத்தி உருக்க போறேன். ஒரு அழகானதாக்கும். ஓடே. ஓஹா. ஆஹா, இது உணர்ச்சி கிளர்ச்சி. ஆஹா, நான் சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஆமாம், இது ஏஏஜிவேயோரி சுவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்வோம். உண்மையாக கூறுகிறேன், இது எடுக்கின்ற நேரத்தை விட குறைவாக ஆகும் என்று நினைத்தேன். முடிவிற்கிறீர்களே. தயாரா? ஓஹோ ஓஹோ, இது என்னிடம் உள்ளதை முயற்சிக்க நேரம். அது மிகவும் ஆரோக்கியமானது. இப்போ அது முந்தியதை விட ருசிகரமாக இருக்கு. நாங்களும் முயற்சிக்க விரும்புகிறோம். அமைதியாக இருங்கள் மக்கள். அது வேலை செய்யாததற்கு. வா ராக்ஷி, அவள் அதையெல்லாம் குடித்து விட்டாளே. ஒரு தங்கம். ஹா, இது அற்புதமானது நண்பர்களே. அதை பற்றி கனவு காணக்கூடாது. என்ன காரணம்? இது நான் இதுவரை பார்த்த சிறிய பிட்ச் என்பதே. மற்றவங்க போல நான் அந்த சராசரி அளவு இனிப்புகளையே சாப்பிடுகிறேன். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ரே, எனக்கு பெரிய பகுதி கிடைச்சது மற்றும் அது அருமையாக இருக்கும். ஆஷ்லி, நீதான் முதலில். நன்று. சரி, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். என் சிறிய பட்டாசுகளை எப்படி பிடிச்சிருக்கிறது? அப்படின்னா முடியுது. அம்மா, நேரா என் கண்ணில். வா, சரி, பாப் ராக்குகளை முயற்சித்து பார்க்கலாம். அட, இது ரொம்ப குளிரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். அத பூர்த்தியா என் வாயில போட்டால் என்ன ஆகும் என தெரியல. பாதுகாப்பா இருங்க. அழுதோ, எனக்கு அது கையில் இருந்து விட்டு விட்டது போல தோன்றுகிறது. மன்னிக்கவும், முடியாது. அது இல்லை. ஓ, முகம் மேசையில் சிந்தப்படுகிறது. ஓ இல்லை, மீண்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகவும் அதிகமான பட்டாசுகள். எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? பார்க்கவும். இது எங்களை மாசாதிரம். அங்கு எத்தனை மிட்டாய்கள் இருக்கின்றன? எல்லாவற்றையும் எடுத்துக்குவோம். எனக்கு பிடித்த மிட்டாய்கள். எனக்கு அவை மிகவும் விருப்பம். என்ன? யாராவது எதையாவது திருடுகிறார்? என்ன? இது என்ன பொருள்? அந்த வேளையில் அல்ல. எல்லாரையும் தப்பிப்போம். ஓ இல்ல, நம்மை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். நாம் ஓட வேண்டியிருக்கிறது. இது வேறுபட்டு உள்ளது. சிறுமகள்களே, கதவு பூட்டப்பட்டுள்ளது. அதனால் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். அது வேலை செய்யவில்லை. இல்ல, நான் எங்கே மறைய வேண்டும்? நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை வேகமா கண்டுபிடிக்கிறேன். ஆஹா, உன்னை கண்டுபிடித்தேன். இல்லை, நீயே தவறானபடி பிடிச்சுட்ட. பெண்மணிகளே, என்னை உதவுங்கள். ஓ இல்ல, நான் சிங்கிள் பாய்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு மோதி விட்டீர்கள். திரு போலீஸ்காரர். ஐயோ, வணக்கம். வணக்கம். உங்களுக்கு உரிமை உண்டு. நான் அமைதியாக இருக்கிறேன். நான் பிடிக்கிறேன். வாவ், நாம் ஒரு பொம்மை கடையில் இருக்கிறோம். பக்கத்தில் நிற்கவும். பெண்களே, நான் இதை ஓட்ட வேண்டும். இது எனக்கு பொருத்தமாக உள்ளது. நான் எப்படி ஓட்டுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இது மக்கு. ஒரு நிமிடம், நான் இங்கே மறைந்து கொள்ளலாம்.
இல்லை, இந்த இடம் நல்லதாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு கார் மேல் ஒரு வீடாக மாற்றுவேன். அது மிகவும் நல்லதாக இருக்கும். நான் இங்கே மறைந்து கொள்கிறேன். இது எவ்வளவு குளிர்ந்தது. நான் சூப்பர். ஆஹா, என்ன அழகான டெடி பியர். மேக்கப் இது பிடிக்கிறது. நீங்க எங்கேனா எனக்கு அதை பார்க்கலாம். இந்த பொம்மை பெட்டி சிறந்தது. அவர்கள் உடனே இங்கே இருக்கிறார்கள். கள்வர்கள். அவர்கள் கண்டுபிடிப்போம். இங்கே இல்ல, இங்கே இல்ல. இன்னும் சரியான இடம் இல்லை. மைன்கிராஃப்டில் இருந்து இந்த ஹாமரை பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் தோர் மாதிரி இருக்கிறேன். என்ன? நான் இதை யாருக்கு செய்தேன்? சரி, நான் உன்னிடம் அமைதியாக நிற்க சொல்லியேன். இங்கே வாவ்களை காணோம். என்ன? யார் அது? ஓ, யார் இங்கே? நான் பார்க்கவில்லை. ஓ அஞ்சா, ஓடி போய் மறைவதற்கு சம்மதிக்கிறேன். என்னை தொடாதே. சரி, அந்த கரடி என்னை இங்கே தொட மாட்டாது. ஆனால் இது இருண்டிருக்கிறது. பார்ப்போம். ஹலோ. ஓ, அங்கே கடுமையான இருட்டு. ஐயோ, ஐயோ. ஓ, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எனக்கே விடுங்கள். என்னுள் அனுமதியுங்கள். நான் அவர்களை பிடித்து காட்டுவேன். என்ன செய்ய வேண்டும்? அதை உணருங்கள். அது மறைவதற்கு உத்தமமான இடம். அங்கே வாடுகிறது. நான் அங்கே போகிறேன். ஓ பெண்கள், ஏய் வாருங்கள். ஆஹா, சரி, அந்த நிறம் எனக்கு பொருந்துகிறது. ஐ, இது மிகவும் உச்சமாச்சு. போலீசார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நம்புறேன். சரி, நிக், புத்தாண்டு வாழ்த்துகள். ஏமா, எனது நட்பமே, என்ன கூடாமல் பாப்கார்ன் சாப்பிடுகிறாயா? அது எனது நிறம். ஒரு நிமிடத்தில். சரி, எனக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு அற்புதம். நான் உட்புக முடியவில்லை. நாம் ஒரு பெரிய வாளியை தேடுவோம். இது ரொம்ப பெரியது. எனக்கு அருமையாக பொருந்துகிறது. உள்ளே செல்வோம். நான் போஸ்டின் பின்னால் மறைவேன். அது வேலை செய்ததா? நீங்களும் என்னை தெளிவாக பார்க்க முடிகிறதே. ஓ, பெப்சி இருக்கும் ஃப்ரிட்ஜ். இது என் கலருக்கு பொருந்துகிறது. நான் முணுக்க வேண்டும். கைகளை மேல் உயர்த்து. இங்கே யாரும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே எனக்கு மறைந்து விட்டனர். ஓஹோ, நான் வசதியை நேசிக்கிறேன். மெதுவான இயக்கம். ஓஹோ, என்ன பெரிய வடபொதி. உண்மையிலேயே அதுவோ அருமை. நான் எவ்வளவு சீக்கிரம் முடிந்த அளவு எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, என்னை யார் கடித்தார்கள்? ஓ, நான் காரை கண்டுபிடித்தேன். அருமை. இங்கிருந்து வெளியேறுங்கள். என்னை சேர்ந்தே எழுந்திருங்கள். ஓடுவதற்கான எண்ணமே இல்லை. உங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே மிகவும் சூடாக உள்ளது. ஓ, ஒரு பெப்சி ஃப்ரிட்ஜ். எனக்கு சோடா வேண்டும். நான் என் தைரியத்தை காட்டுகிறேன். நான் எல்லாரையும் சில வினாடிகளில் கண்டுபிடிப்பேன். வாய்ப்பே இல்ல. கவனமாக இரு. ஓடாதே. கொஞ்சம் இதோ மூன்றாவது. ஏய், எனக்கு உதவி செய்யுங்கள். அதை எறிந்து விடு. இல்லை, அவர்கள் ஓடிவிட்டார்கள். சீக்கிரம் பள்ளிக்கு செல்ல மீண்டும் இறப்பதற்கு நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். இறப்பதற்காக நான் காத்திருக்க இயலவில்லை. பொழிவு பெறுவதற்கான இடம் பாருங்கள். பொன் பதக்கம். நன்றி உங்கள் ஆதரவிற்கு. இது செறிந்தது. அது வலிக்கிறது. நிமிடம். அது எனது நிறத்தோடு இணைந்துள்ளது. யாரும் என்னை காண முடியாது. உன்னை அங்கே கொண்டு செல்வோம்.
இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஐயோ, வழியில் ஏறிடாதீர்கள். நான் ஒரு குத்துவிக்கல். சிறப்பாக இருக்கிறது. நான் உள்ளே செல்வேன், மீண்டும் வெளியே. இங்கே யார் இருக்கிறார்கள்? எனக்கு தெரியும், நீங்கள் திருடன். ஆஹா, ட்ரெயின் பின்னால் யாரும் இல்லை. பேச முடியுமா? இன்னும் பார்ப்போம். டம்பல்ஸ். சரி, நான் சிறந்த உடல்நிலையில் இல்லை. இது சாத்தியமாகவில்லை. பழ டேபிள் டென்னிஸ். ஆஹா, ஒரு குத்துச்சட்டை. நிறுத்து. யார் அவன் கூச்சலிடுவது? இங்கே ஒரு பொருத்தமான யாரோ இருக்கிறார். ஓ, வணக்கம். ஒரு மர்ம கும்பல்காரனை கண்டேன். இன்னும் இருவர் தேவை. உங்களிடத்தில் இருங்கள். ஒரு அசைவும் இல்லை. இன்னொரு திருடன். வெளியே வெளியேறு. இப்போது தெரிந்து விடுகிறேன். மூன்றாவது எங்கே? பார்ப்போம். அது கொஞ்சம் கடினமாயிருந்தது. சரி, வணக்கம். இது மூன்றாவது. நாங்கள் வெளியே போயிட்டோம். சிசு சாத் ஆச்சோ. உன் சாப்பாடு சாப்பிடு. இல்லை. ஹாய் பை பை. பேரி. நீ இந்த ஆடை அணிந்தாலும் அழகாகவே இருக்கிறாயே. என்ன? அங்கே பாருங்கள். அது எனக்கு பிடிக்கும். ஆகவே எனக்கு ஒரு கோலா காண்டி தயார் செய். எளிது. இது முடிந்துவிடும். அது என்ன? அது என்னன்னு தெரியல. ஏன் பாருங்கள் பாட்டி, நமக்கு கோலா வேண்டும். ஆனால் பாட்டில் மட்டும் கோகா கோலாவின் மாயமான மறைவு. நான் கைகளின்றி கூட அதை செய்ய முடியும். ஓ வாவ். ஓ, இல்லை. மன்னிக்கவும், இது எல்லாம் கோகா கோலா. மீண்டும் மன்னிக்கவும். அப்படியே தொடர்கிறோம். நமக்கு நிறைய இனிப்புகள் தேவை. நான் அவற்றையெல்லாம் ஒரு பாட்டிலில் வைக்கிறேன். இப்போது சில ரகசிய பொருட்களை சேர்க்கிறோம். நிறைய சர்க்கரை சிரப். ஏன் கொஞ்சம் சிந்திவிட்டது? பரவாயில்லை, எல்லாம் திட்டப்படி நடக்கிறது. அதுதான் நான் விரும்பியது. அதனால் மிகவும் குறைவாகவே உள்ளது. என்னிடம் இருக்கிறது. பாட்டி, ஜாடி உடைந்திருக்கலாம். அது சொல்றது. என்னிடம் எல்லாம் தயார். அதை மூடி குலுக்க வேண்டும். குலுக்கவும் குலுக்கவும் குலுக்கவும். ஆம், எனக்கு ஆஃப். காத்திரு. என்ன? ஆஃப் திட்டமிட்டபடி போகவில்லை. என்னை விடு பாட்டில். ஓ பாட்டி, நீங்க சரியா இருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் சரியாக இருக்கிறது. முழுமையான சோடியாக்கத்திற்காக அதை பனியில் வையுங்கள். என்ன? சரி, நான் உனக்கு உன் மிட்டாய் செய்வேன். ஆனால் பாட்டியின் சமையல் முறைக்கு ஏற்ப ஒரு யோசனை. அம்மா, நம்மால் ஆரோக்கியமான தேனை குளிர்சாதன பெட்டியில் வைத்து உறைய வைக்கலாம். அங்கே உன் மிட்டாய் இருக்கும். பாட்டி, எங்கே போகிறீர்கள்? ஓ, மறந்து விட்டேன். என்ன காத்திருக்கிறாய்? ஓ, இப்போது நான் சமைப்பேன். ஆகவே பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். என் மிட்டாய்க்கு எனக்கு கோகா கோலா தேவைப்படும். குழந்தை ஒரு கோலா மிட்டாய் ஆர்டர் செய்தது. நமது கோலாவிலிருந்து உருவாக்குவோம். நாங்கள் கொதிக்கிறோம். கோகா கோலாவில் ஜெல்லியை ஊற்றுகிறோம். நம்முடைய இளவரசிக்காக சில தங்க சீக்வின்களை சேர்ப்போம். இப்பொழுது நம்முடைய தங்க காந்தியை கலக்குவோம். அதனை ஒரு பாட்டிலில் ஊற்றுகிறோம். எதுவும் சிந்தாமல் மிகவும் கவனமாக செய்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு சொட்டும் தேவை. voilà. அற்புதம். அது வாவ் இல்ல. இப்போது நான் உங்களுக்கு வாவ் என்பதை காட்டுகிறேன்.
பாட்டி, உங்கள் ஜாடியை பிடியுங்கள், இல்லையெனில் அது விழுந்துவிடும். இந்த மாதிரியான மந்திரம் என்ன? நாமா எரிகிறோமா? என் மிட்டாய் முழுமையாக உறைந்து விட்டது மற்றும் தயாராக உள்ளது. பாருங்கள். ஓ ஓ நான் மறந்து விட்டேன். நான் இப்போதே எடுத்து வருகிறேன். இது குளிர்ந்திருக்கிறது. என் மிட்டாய் தயாராகிவிட்டது. இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. என் மிட்டாய் கூட உறைந்து விட்டது. பாருங்கள், சாப்பிடுங்கள். வாங்க. அப்படியா? இது எல்லாம் எனக்காக. இந்த டெடி கரடி முயற்சி செய்வோம். சரி. ஓ, இது நீள்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்தது என்ன? வாவ், இது பொன்னாக இருக்கிறது. வாவ், மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நீ வாவ், இது காண்டியோட இருக்கிறது. ஆம், இதை முயற்சிப்போம். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. சகோதரிகளின் காண்டி வெற்றி பெறுகிறது. எனக்கு இன்னும் வேண்டும். நான் ஒன்றை எடுப்பேன். எனக்கு ஒரு பெரி வேண்டும். அதை தொடாதே. நான் வாப்பிள்ஸ் வேண்டும் என்று முடிவு செய்தேன். அது முடிந்துவிடும். சரி. நான் முயற்சிக்கிறேன். ஓ, வாஃபிள்ஸ், நான் அதை நிச்சயமாக அறிவேன். காத்திரு, நான் முதலில் இருக்கிறேன். ஹிஹா, என் பேத்திக்காக சிறந்த வாஃபிள்களை செய்வேன். மாவு, பால், நிறைய சர்க்கரை, வெண்ணெய் மற்றும் கலக்கவும். நான் எப்படி செய்ய முடியும் என்று நீ பார்த்தாயா? ஓ, கடந்த நூற்றாண்டு போல. இப்போது எல்லாவற்றையும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செய்யலாம். என்ன? நான் வேகமா இருக்கிறேன். வாங்க பாட்டி, வாங்க, நீங்க செய்யலாம். நீங்க ரொம்ப நகைச்சுவையா இருக்கிறீங்க. ஆம், வேகமா செய்யலாம். ஆஹா, ஆனால் எப்படி நான் இதை வேகமாக செய்ய முடியும்? வாங்கோ பாட்டி, வாங்கோ. ஓ, பாட்டி உடைஞ்சிட்டார். எல்லாம் சரியா? அது சரி, நீ கவனமாக இரு. ஆஹா, அதன் மாவஸ்டோ சாதாரண வாஃபிள்ஸ் இல்லை, அன்சாய் நிறமிகள் இந்த சமையல்காரரின் சிறந்த நண்பர்கள். இதன் உதவியால் நான் மிக ரோஷனமான வாஃபிள்ஸ்களை பெறுவேன். அது மிகவும் சிறந்தது. என்ன? ஓ, வாங்க, நான் இதை சிறப்பாகவும் எளிதாகவும் செய்வேன். தயார் செய்யப்பட்ட உலர் கலவைகளில் பால் சேர்த்து கலக்கலாம். அவை என் சிறந்த சமையல் முறைகள். சமைக்க மட்டும் மீதம் இருக்கிறது. சிறிது நேரம் காத்திருந்து பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். நான் உண்மையில் சரியான சுவையை உறுதிப்படுத்துவேன். ஓ, ஆம், வாஃபிள் அருமையாக இருக்கிறது. பாட்டி, நீ குழந்தை மார்கோவுக்காக சமைக்கிறாய். மனிதன். என் வாஃபிள் தயார். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு தட்டில் வைத்து சேர்க்க வேண்டும். ஊஹூஸ், நீலக்குத்துகள். நல்லது. ஓ, அவற்றை நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை. நானும் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். நான் அவற்றை எல்லாம் ஒரு தட்டில் வைக்கிறேன். ஏன் இன்னும் என்ன இருக்கிறது? ஏன் மேபிள் சிரப்? அதை சேர்ப்பது என் பேத்திக்கு பிரச்சனை இல்லை. இறுதியாக என் தோட்டத்திலிருந்து நேரடியாக ஒரு மணமுள்ள புதினா. அது என்ன சத்தம்? ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. கவலைப்படாதே, எனக்கு இன்னும் மாவு இருக்கிறது. அங்கே என்ன மாவு இல்லை. என்ன செய்யலாம்? நான் உனக்கு சொன்னேன், பாவம். நான் இப்ப ஏதாவது யோசிப்பேன். என் பையில என்ன இருக்குதுன்னு பாப்போம். ஒரு பரங்கிக்காய் இல்ல பொம்மை. நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ஓ, ஹக்கி வக்கி, எவ்வளவு நகைச்சுவையாக இருக்குது. ஆனா மோசமா இல்ல. ஓ, கண்டுபிடிச்சேன். இது பொருந்துகுது. எனவே நான் நூடுல்ஸ் சமைக்க வேண்டும். நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? ஒரு நிமிடம். அற்புதம், எவ்வளவு சுவையாக மணக்கிறது. வாங்க. இது வஃபில் மாவை விட மோசமாக இல்லை. கொஞ்சம் கூட மீதம் இருக்கிறது. இது தயாராக இருப்பது போல தெரிகிறது. நாங்கள் அதை ஒரு தட்டுல வச்சோம். மற்றும் அற்புதம். அது நகைச்சுவையா இருக்கு. கருத்துக்கள் இல்லை.
South size waffles are curtsies. Shoslas erotchigay sharpom படத்தை குளுமைப்படுத்தாதி waffle மென்மையான மற்றும் இனிய மேகங்களை சார்ப்போம். இதோ சில சிற்றுண்டிகள் சேர்க்குவிச்சி. ஆஹா, நான் சிறந்தவன். எல்லாம் தயார், சாப்பிடுங்கள். ஐயோ, ஹூரே, எனது பிடித்த வாஃபிள்ஸ். இதிலிருந்து தொடங்கலாம். எவ்வளவு அழகாக இருக்கிறது, மேலும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. ஓ, இங்கே என்ன இருக்கிறது? எனது பிடித்த நீலக்கொத்துகள். இதை முயற்சிப்போம். வாவ், இது மிகுந்த சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ப்ளூபெர்ரி மற்றும் வாஃபிள்ஸ் சிறந்த சேர்க்கை. இதுவென்ன? அது விசித்திரமாக தெரிகிறது, ஆனால் முயற்சிக்க வேண்டியதுதான். அருவருப்பாக இருக்கிறது. ட்ரம் ரோல். பார்ட்டியின் வாப்பிள்ஸ் வெற்றி பெறுகின்றன. ஓ ஹூரே, யார் சிறந்தவர்? யார் சிறந்தவர்? நான் ஏன்? ஓ ஓ காத்திரு. நமக்கு ஒரு சவால் இருக்குது. இப்போது எனக்கு ஒரு டோனட் வேண்டும். நான் சமையல் போருக்கு தயாராக இருக்கிறேன். ஓரியோ நுடலா. அஃப், என்ன? உங்க பார்ட்டியோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஓ, ரொம்ப சுவையா இருக்கு. இப்ப சமையல் செய்யலாம். நாம் கொஞ்சம் நூடெல்லா சேர்ப்போம். இப்போது நாம் கொஞ்சம் ஓரியோ சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் ஒரு பையில் வைத்து ஓரியோவை துகள்களாக அடிக்க தொடங்குகிறோம். என்ன? இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. முடிந்தது. இப்போது நமக்கு தேவை கைகள். நமக்கு ஒரு கை தேவை மற்றும் நாங்கள் எல்லாவற்றையும் கலக்குகிறோம். ஓ, முயற்சி செய்யலாம். ருசியாக இருக்கிறது. என் டானட்டுகளை தொடர்ந்து செய்வேன். நான் உண்மையில் ஒரு டானட் மாஸ்டர். அனைவரும் எப்போதும் மேலும் கேட்கிறார்கள். நன்றாகவும் சுவையாகவும் இருக்கின்றன. மேலும் நமக்கு சிறிது பொடித்த சர்க்கரை தேவை. ஆஹா, அருமை, நல்லது. சரியான சேர்க்கை. பாருங்கள். அது அற்புதம் பாட்டி. ஆனால் எனது வறுத்தவை சிறந்தவை. என்ன வாசனை! சமையல்காரரிடம் என்ன இருக்கிறது? சரியான வட்ட டானட். அது பாதியாக வெட்டுகிறோம். அடுத்ததாக இனிப்பான ஸ்ட்ராபெரி சிரப் எடுக்கிறோம். உள்ளடக்கம் இல்லாத டானட் இனி டானட் அல்ல. இப்போது நாங்கள் பாதிகளை மூடுறோம். இங்கே உள்ள பொருத்தப்பட்ட டானட் சிங்கர்ஸ் இருக்கின்றன மற்றும் இறுதி கவர்ச்சிகள். நாங்கள் மார்ஷ்மெல்லோ பேஸ்டை எடுத்து ரொம்ப சுவையான ஃப்ராஸ்டிங்கை பண்ணுறோம். சிற்றுண்டிகளை மறக்காதீர்கள். டோனட்களில் நிறமுள்ள சிற்றுண்டிகள். அதுவே வெற்றியின் பாதை. நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டும் போது அதை நினைவில் கொள்ளுங்கள். ஆமா, எனக்கு எல்லாம் நினைவில் இருக்கிறது. ஆனால் நான் எனது பாகத்துல சாக்லேட் சிரப் வைப்பேன். அது மிகவும் சிறந்தது என்று நினைக்கிறேன். எல்லாம் தயார். சாப்பிட தொடங்குங்கள். எங்கே தொடங்குவது? நான் இவைகளை எடுத்துக்கொள்கிறேன். ஓ, இது மிகவும் நல்லது. மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த டானட்ஸ் பற்றி என்ன? அவை எனக்கு பணியை நினைவூட்டுகின்றன. மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓ, நன்றி. அற்புதம். மற்றவற்றிற்கு செல்லலாம். ஓ, இங்கே என்ன இருக்கிறது? அற்புதமாக இருக்கிறது. இதன் மனம் அருமையாக இருக்கிறது. அது நுடெல்லா. எனக்கு அது பிடிக்கும். நான் என் சகோதரியின் டோனட்டுகளை தேர்வு செய்கிறேன். ஓ, நான் மீண்டும் வென்று விட்டேன். ஒரு நிமிஷம். ஏ, தூங்காதே. எனக்கு வறுத்த முட்டை சமைத்து கொடு. இல்ல குட்டி. என்ன? சரி பாட்டி, தூங்காதீர்கள். ஓ பையன, காத்துரு. இல்ல இல்ல, நான் தூங்கல. இது முடிஞ்சிடும். பலகையை எடுத்து மிளகாயை எடுத்து கத்தியை பயன்படுத்தி திறமையாக வெட்டுங்கள். இப்போது மிளகாய் வளையங்களை எடுக்கிறோம். எண்ணெயை ஒரு வாணலியில் ஊற்றுகிறோம். அழகான கோழி முட்டையை அப்படியே உடைக்கிறோம். ஓ, எனக்கு புரிந்தது.
எண்ணெய் ஊற்றுகிறேன் நிறைய. ஓ காத்திரு, என்ன செய்கிறாய்? அவ்வளவு செய்யாதே. இப்போது நமக்கு முட்டைகள் தேவை. அவற்றில் முகங்களை வைத்து அதை மேலும் வேடிக்கையாக மாற்றலாம். அதை ஒரு வாணலியில் உடைக்கிறோம். நமக்கு சிப்பி தேவையில்லை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் வாணலியில் பகிர்கிறோம். ஓ மன்னிக்கவும். ஓ Order de angry operas. Engels mate twaikadam. Arduti poglam. Manjal endirule prekadam. Siranda scramble irkanam. ஒரு சிரிஞ்சை எடுத்து அடிவளையும் சேகரிக்கலாம். அது நமக்கு தேவைப்படும். அதை வாணலியில் பிரிக்கலாம். மஞ்சள் கரியை ஊசி குழாயில் எடுத்து நமது பல ஸ்கிராம்பிள் முட்டைகளில் சேர்க்க வேண்டும். தயார். ஓ நாங்கள் தீயில் இருக்கிறோம். நான் அதை இப்போது அணைக்கிறேன். ஓ என் பொரித்த முட்டைகள் கருகிவிட்டன. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. கேட்சப் எப்போதும் காப்பாற்றும். கொஞ்சம் கூடுதலாக சேர்ப்போம். ஓ இது கேட்சப் மட்டுமே இல்லை. ஓ வாருங்கள், நான் உங்களை ஆறுதல் அளிக்கிறேன். கடைசியோட சேர்க்கணும். சுவையாக உணவருந்துங்கள். ஓ இது என்ன பயங்கரம். இல்ல, நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. இதை வைக்கிறேன். ஆஃப்க். இப்போது அது வேறுபட்ட விஷயம். இதை முயற்சிப்போம். அடடே, காய்கறிகள் மோசமாக இருக்கின்றன. எனக்கு பிடிக்கவில்லை. இது சுவையாக இருக்கலாம், அழகாக இருக்கிறது. அவை மிகவும் சிறியதாகவும் நல்லதாகவும் உள்ளன. எனக்கு இது பிடிக்கும். நான் நிறுத்த முடியவில்லை. ருசியானது, அருமை. நான் நிறைந்து விட்டேன். நான் சமையல்காரரின் உணவை தேர்ந்தெடுக்கிறேன். Ton Margot, tu vas sauce off for today.